ராமாயண போர்க்களத்தில் சீதையை மீட்பதற்காக ராமரின் படை ராவணனின் படைகளுடன் கடுமையாக போரிட்டுக் கொண்டிருந்தபோது திடீரென ராமரின் சகோதரனான லக்ஷ்மணனை ஒரு சக்தி வாய்ந்த அம்பு தாக்கியது. லக்ஷ்மணன் அக்கணமே மயங்கி தரையில் விழுந்தான். ராமன் தம்பி விழுந்ததைக் கண்டு துடிதுடித்துப் போனான். தொலைவில் உள்ள துரோணகிரி என்ற மலையில் காணப்படும் உயிர்காக்கும் தாவரமான சஞ்சீவனி மூலிகையை பயன்படுத்தினால் மட்டுமே அவரை காப்பாற்ற ஒரே வழி என்று அறியப்பட்டது. ராமர் அனுமனை நோக்கி, வலிமையான அனுமானே, சூரிய உதயத்திற்கு முன் மூலிகையை கொண்டு வரும் வலிமையும் வேகமும் உங்களுக்கு மட்டுமே உள்ளது என்று கூறினான். அனுமன் ராமனை வணங்கி, நான் தோல்வியடைய மாட்டேன் என் இறைவா என்று பதிலளித்தார். ராமர் மீதான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அனுமான் வானத்தில் பாய்ந்து ஒரு சீரும் அம்பினை போல பறந்தார். துரோணகிரி மலையை அடைந்த அனுமன் சஞ்சீவனி மூலிகை மற்ற தாவரங்களைப் போல தோற்றமளிப்பதால் குழப்பமடைந்தார். நேரத்தை வீணடிக்கக் கூடாது என்று தீர்மானித்து துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கிறார். ஹனுமான் தனது அசாத்திய பலத்தை பயன்படுத்தி முழு மலையையும் பெயர்த்தெடுத்து தன் தோளில் தூக்கி போர்க்களத்தை நோக்கி பறந்தார். இந்த காட்சியை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் அனுமனின் அபார சக்தியைக் கண்டு வியந்தனர். சரியான நேரத்தில் ஹனுமான் திரும்புகிறார். மேலும் லக்ஷ்மணனை உயிர்ப்பிக்க சஞ்சீவனி மூலிகை பயன்படுத்தப்பட்டது. லக்ஷ்மணனை மீண்டும் உயிர் பெற்றான். பகவான் ராமர் அனுமனை தழுவி, நீ என் பக்தன் மட்டுமல்ல, நீயே என் சிறந்த நண்பனும் வலிமையும் என்று கூறினார். ஹனுமானின் துணிச்சலுக்கு ஒட்டுமொத்த வீரர்களும் கைதட்டி பாராட்டினர்கள். நம்பிக்கையும் பக்தியும் உறுதியும் இருந்தால் எந்த தடையும் கடக்க முடியாத அளவுக்கு பெரியது அல்ல என்பதை அனுமனின் கதை நமக்கு கற்பிக்கிறது. இதுபோன்ற சிறப்பான கதைகளுக்காக இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.